பொதுவாக நாம் பைபிளை வாசிக்கும்போது அவைகளில் வருகின்ற நாடுகள், பட்டணங்கள், சிற்றூர்கள், மலைகள், நதிகள் ஆகியவற்றை பெயரளவில் வாசித்துவிட்டு கடந்து செல்கின்றோம். அன்றைய காலத்து வேதாகம பட்டணங்களும் நகரங்களும் இப்போது என்ன பெயரில் இருக்கின்றது? இந்த நகரங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? எப்படி வேதாகமத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் வேதாகமத்தை இன்னும் தெளிவாக, எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். வேதாகம பட்டணங்கள், நகரங்கள் என்கின்ற இந்த புதிய தொடரில் ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும், அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றிய வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம். பைபிளை இனி நீங்கள் படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 2வது எபிசோடில் கர்மேல் என்கின்ற பட்டணத்தை பற்றி, இதற்கும் வேதாகமத்துடன் இருக்கும் சம்பந்தம் பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயர் இந்த கர்மேல். பரிச்சயமானது மட்டுமல்ல, பாப்புலரானதும் கூட. கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக வசிக்கும் ஊர்களில் நிச்சயமாக ஒரு தெருவிற்காவது கர்மேல் என்று பெயர் வைத்திருப்பார்கள். கர்மேல் மேன்ஷன், கர்மேல் வில்லா, கர்மேல் இல்லம் என்று கிறிஸ்தவர்களின் வீடுகளின் பெயர்களில் கூட கர்மேல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நமது நாட்டில் புதிதாக 4 பெந்தேகோஸ்தே சபை தோன்றினால் அதில் 2 பெயரிலாவது கர்மேல் ஒட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மனிதர்களுக்கும் கர்மேல் என்று பெயரிடப்படுவதும் உண்டு. சிலர் தங்களது செல்ல பிராணிகளுக்கே கர்மேல் என்று பெயர் வைக்கின்றனர். இப்படியாக தெரு, வீடு, சபை, பிள்ளைகள், நாய் என்று பலவற்றிற்கு கர்மேல் என்று பெயரிடப்பட்டாலும் நிஜமான கர்மேல் என்பது ஒரு மலை. இந்த கர்மேல் மலையின் மேல் இத்தனையாக பிரியம் கொள்ளும் அளவிற்கு அப்படி என்னதான் அதில் விசேஷம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். மலை என்கின்ற வார்த்தையை வைத்து பார்த்தால் கர்மேல் மிகவும் சின்னது. இந்த கர்மேல் மலையின் உயரம் வெறும் 459 மீட்டர், அதாவது 15,000 அடிதான். நமது தமிழ்நாட்டில் கொடைக்கானல் மலையுடன் இதை ஒப்பிட்டு பார்த்தால் உயரத்தில் 1/7 தான் இந்த கர்மேல் மலை. இந்த கர்மேல் மலையின் லொகேஷனை சரியாக குறிப்பிட வேண்டும் என்றால் இது இப்போது இருக்கின்ற பாலஸ்தீனாவின் கடற்கரை சமவெளியான ஆக்கோ சமவெளிக்கு தெற்கிலும் சாரோன் சமவெளிக்கு வடக்கிலுமான இடைவெளி பகுதியில் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக்கோ சமவெளியையும் சாரோன் சமவெளியையும் ஒரு குறுகிய கடற்கரை சாலை இணைத்திருந்தது. இந்த சாலையின் வழியே பயணம் செய்பவர்கள் கர்மேல் மலையின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். இந்த கர்மேல் மலையின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற குகைகளில் பழங்கால குடியினராகிய நியோலித்திக் செட்டிலர்ஸ் குடியிருந்து வந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் கர்மேல் மலையின் சில பகுதிகளில் பயிர் தொழிலும் நடைபெற்று வந்ததாம். சரி, இந்த கர்மேலின் வரலாறு பற்றி பார்ப்போம். மோசேக்கு முந்தின காலத்திலேயே இது 3ஆம் தூத் மோசேயின் ஆளுகையின் கீழிருந்தது என்று அமர்னா குறிப்புகள் குறிப்பிடுகின்றது. கர்மேலின் மிக அழகிய சுற்றுப்புறங்கள் எல்லாம் கானானிய தெய்வமான பாகாலுடையது என்று அது ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாம். கர்மேல் என்ற பெயருக்கு கனித்தோட்டம் என்பது அர்த்தம். பெயருக்கு ஏற்றபடியே கர்மேலின் சுற்றுப்புறங்கள் எல்லாம் நிறைய பழத்தோட்டங்கள் காணப்பட்டது. இந்த பகுதி முழுவதும் அவர்களின் விவசாய கடவுளான பாகாலுடையது என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்ததினால் இந்த பகுதியில் விளைகின்ற பலன்கள் முழுவதும் பாகாலின் கோயில்களுக்கும் பாகால் பூசாரிகளுக்குமே உரிமையாக கொடுக்கப்பட்டது. இந்த கர்மேல் பகுதி பாகாலின் விவசாய பூமி என்று கருதப்பட்டது. ஒவ்வொரு வருடத்தின் 3ஆம் மாதமும் பாகால் சிறப்பு வழிபாடு கர்மேலின் மேல் நடைபெறும். இந்த பாகாலை குறித்த வரலாற்று வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பாகாலின் வழிபாட்டு நாட்களில் ஏராளமான நரபலிகளும் செலுத்தப்படும். இந்த பண்டிகை நாட்களுக்கு பின்பாக வரும் பௌர்ணமி நாளின் இரவு பாகால் தன்னுடைய தங்க ஏரை பூட்டி தனது காளைகளை கொண்டு கர்மேலில் உழுதுவிட்டு செல்வதாக இந்த கானானியர்கள் நம்பி வந்தனர். யோசுவாவின் காலகட்டத்தில் இந்த கர்மேல் பகுதிகளுக்கு ராஜாவாக இருந்தவர் ஜோக்னீம் என்பவர். யோசுவாவின் போர்த்திறன் வெகுவாக மக்களால் பேசப்பட்டு யோசுவாவின் தலைமையின் கீழாக இஸ்ரவேலர் பயணம் செய்த வழிகளில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் யோசுவாவையும் இஸ்ரவேலர்களையும் பார்த்து பயந்தார்கள் அல்லவா?
அவர்களில் மிகவும் பயந்து போனவர் இந்த கர்மேலை ஆட்சி செய்து வந்த ஜோக்னிம் ராஜாதான். இந்த ராஜா யோசுவாவின் சேனை கர்மேலை நோக்கி வருகின்றது என்று கேள்விப்பட்ட உடனேயே யோசுவாவிடம் வந்து சரணடைந்துவிட்டு தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற முடிவிற்கு வந்துவிட்டார். அதன்படியே யோசுவா கர்மேலை நெருங்கும் சமயத்திலேயே எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் சரணடைந்தும் விட்டார். யோசுவாவும் இந்த தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கும்போது இந்த கர்மேலை ஆசேர் கோத்திரத்திற்கு பங்காக கொடுத்தார் என்று யோசுவா 19, 24, 26 வசனங்களில் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த கர்மேலில் ஆராய்ச்சியாளர்கள் செய்த அகழ்வாராய்ச்சிகளை பற்றி பார்ப்போம். இந்த கர்மேல் மலைப்பகுதியை 1938 ஆராய்ந்தவர் JW கிராஃபியூட் என்பவர். இவருடன் இணைந்து கர்மேலை ஆராய்ந்தவர் டாக்டர் கே கென்யான் என்பவர். இவர்கள் இந்த கர்மேல் மலையின் கிழக்கு பகுதியை ஆராய்ந்தபோது 9 அடி உயரம் இருக்கின்ற ஒரு கல் தூணை கண்டுபிடித்தனர். இதன் தலையில் மரத்தினால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகளுடன் கிரீடம் மாதிரி இணைக்கப்பட்டிருந்தது. கல்லில் யாரோ வில்லையும் ஈட்டியையும் செதுக்க முயன்று அதில் தோல்வி அடைந்திருப்பதையும் இவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த கல்லின் கீழ்ப்புறம் வட்ட வடிவமாக இருந்தது. கல்லை இவர்கள் கண்டுபிடித்தபோது அது நிற்கிற நிலையிலே அல்ல, படுக்கை வசமாக மண்ணில் புதையுண்ட நிலையில்தான் இவர்கள் கண்டுபிடித்தனர். கல்லில் எந்த ஒரு செய்தியோ சின்னங்களோ காணப்படாதிருந்த போதிலும் கூட இந்த தூணை நமது வேதாகமத்தில் வருகின்ற சவுல் ராஜா நாட்டிய தூண் என்று இவர்கள் கருதுகின்றனர். இந்த தூணை ரேடியோ கார்பன் டேட்டிங்கின் மூலம் ஆராய்ச்சி செய்தபோது இது கிமு 1060 என்ற காலகட்டத்தை சேர்ந்தது என்று கண்டறியப்பட்டது. இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்தான் நமது சவுல் ராஜாவும் கூட. இவரது காலத்தில்தான் கல் தூண் ஒன்று கர்மேலின் மேல் நாட்டப்பட்டது என்று நமது பைபிள் குறிப்பிடுகின்றது. 1 சாமுவேல் 15:12 வசனத்தில் சவுல் ராஜா அமலேக்கியரை ஜெயித்த போது தன் வெற்றியை கொண்டாட ஜெயஸ்தம்பம் ஒன்றை கர்மேலில் நாட்டினார் என்று பார்க்கின்றோம். பொதுவாக யுத்தத்தில் வெற்றி பெற்ற ராஜாக்கள் பெரிய கல் தூண்களை நிறுத்தி அதில் தங்களது போர் அனுபவங்களை பற்றி பதிக்க செய்து வரலாற்றாக்குவது ஒரு வழக்கமாக அந்த காலத்தில் இருந்து வந்தது. இந்த கல் தூண் இன்று பிரிட்டிஷ் மியூசியத்தில் சவுலின் தூண் என்கின்ற பெயரில் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கர்மேல் மலையை ஆராய்ந்த மற்றொரு ஆராய்ச்சியாளர் ஜே கிரே என்பவர். இவர் ஆராய்ச்சி செய்தபோது சிறிதும் பெரிதுமான ஈட்டிகள் நிற்க வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கர்மேலின் பாகாலுக்கு பலிபீடங்கள் தான் நிறைய இருந்ததே அன்றி கோயில்கள் இல்லை. இந்த பாகாலின் பலிபீடங்கள் சுமார் 3.5 அடி உயரமும் ஏறத்தாழ 10 அடி அகலமும் உள்ளவையாக இருந்ததாம். பலிபீடங்களின் இடதுபுறம் 3x3 என்கின்ற அளவில் சிறிய தொட்டி போன்ற அளவில் குழிகளும் வலப்புறமும் அதே போல தொட்டிகளும் இருந்தது. நடுவில் பாகாலின் சிறிய அளவு உருவ சிலைகளும் நிறுத்தி வைக்கப்பட்ட 3 கூரான ஈட்டிகளும் இருந்தது. இந்த தொட்டிகளின் வலப்புறம் உள்ளவற்றில் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமாம். இடப்புறம் உள்ள தொட்டியில் தண்ணீர் இருக்குமாம். பலியிட வேண்டியவற்றை நடுவில் படியிட்டு அதன் மாம்சத்தை சந்து சந்தாக துண்டித்து தண்ணீரிலே சற்று கழுவிவிட்டு நெருப்பில் எரித்து விடுவார்களாம். இப்படியாக பாகாலுக்கு பலி செலுத்தி முடித்தவுடன் நெருப்பெரிந்த தொட்டியில் உள்ள சாம்பல் அள்ளப்பட்டு அவை விவசாயிகளுக்கு விற்கப்படும். தங்களது நிலங்களில் அவர்கள் உழவு செய்து விதைப்பதற்கு முன்பாக இந்த சாம்பலை தூவினால் பாகாலின் கருணை தங்கள் நிலத்தின் மேல் இருக்கும் என்று இவர்கள் எண்ணி வந்தனர். அந்த வருடம் அவர்களுக்கு நல்ல விளைச்சல் உண்டாகும் என்றும் அவர்கள் நம்பி வந்தனர். இந்த தண்ணீர் தொட்டிகளில் உள்ள தண்ணீரும் விற்பனைக்குத்தான். இரத்தம் தோய்ந்த அந்த தண்ணீரை சிறிய மண் ஜாடிகளில் அடைத்து அதை புனித தண்ணீர் என்று விற்று வந்தனர். அதை வாங்கி செல்பவர்கள் வியாதியஸ்தர்களின் மேல் இந்த தண்ணீரை பூசுவதன் மூலம் அவர்கள் குணமடைவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். இப்படியாக சாம்பலை விற்பதினாலும் சாக்கடையை விற்பதினாலும் கொள்ளை லாபம் சம்பாதித்து வந்தனர் அந்த காலத்து பாகால் பூசாரிகள். 1908ஆம் ஆண்டு கர்மேலை ஆராய்ச்சி செய்தவர் டிஜி லியான்ஸ். இவர் அந்த காலத்து உலோக ஆயுதங்களை பற்றி ஆராய்ந்தார். அதே போல ஆராய்ச்சியில் பாகால் பூசாரிகள் பலியிட பயன்படுத்திய சில ஆயுதங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. இரும்பினால் செய்த கத்திகள், முக்கூர் ஈட்டிகள், கல்லினாலான சிறு கோடாரிகள் போன்றவற்றை இவர்கள் நரபலிக்காக பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இவை அனைத்துமே பிரிட்டிஷ் மியூசியத்தில் இன்றளவும் கூட காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரையை ஒட்டி கர்மேல் மலையின் அடிப்பகுதியில் ஒரு நீண்ட குகை ஒன்று இருக்கின்றது. இந்த குகை துவக்கத்தில் சின்னதாக ஆரம்பித்து உள்ளே நீளமாகவும் பக்கவாட்டில் கிளைகளுமாக படர்ந்து போகின்றது.
குளிர்ச்சியும் ஈர பிசுபிசுப்புமான இந்த குகை மிகவும் இருளானதாகவும் இருக்கின்றது. இந்த குகைதான் ஆகாப் ராஜாவிற்கு பயந்து எலியா தீர்க்கதரிசி தன்னை மறைத்து கொண்ட இடம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இன்றைய காலத்தில் இந்த குகையின் வாசல் சற்று விரிவாக்கப்பட்டு மக்கள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இதை ஒரு புனித குகையாக இன்று கருதி வருகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகை இன்று யூதர்களின் வசம் இருக்கின்றது. தீர்க்கதரிசி எலியாவின் காலத்தில் இருந்த பயங்கர தோற்றம் இப்போது இந்த குகைக்கு இல்லை. விஞ்ஞான கருவிகளை உபயோகப்படுத்தி குகையின் ஈர பிசுபிசுப்பை எடுத்துவிட்டனர். கற்களின் ஓரங்கள் சவரம் செய்யப்பட்டு சுவர்கள் பலபலவென்று இப்போது இருக்கின்றது. நிறைய ஒளி விளக்குகளையும் ஹாலஜன் விளக்குகளையும் கட்டி இந்த குகையை அழகுபடுத்தி பிரம்மாண்டமாக அமர்க்களம் செய்திருக்கின்றனர். இந்த குகை யூதர்களின் வசம் இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் இங்கு சென்று பார்க்க இங்கு அனுமதி இருக்கின்றது. கர்மேலில் பாகாலுக்கு பலிபீடம் கட்டுவதற்கு முன்பாகவே இது இஸ்ரவேலர்களுக்கு புனித மலையாக கர்மேல் கருதப்பட்டு வந்தது. சாமுவேலின் காலத்தில் கர்மேலில் ஒரு பெரிய பலிபீடம் தேவனுக்கென்று கட்டப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு ஜனங்கள் வந்து நமது தேவனை தொழுது கொள்ளவும் பலி செலுத்தவும் செய்தனர். ஆனால் ஆகாப் ராஜா காலத்தில்தான் பாகாலுக்கு பல பலிபீடங்கள் கர்மேலில் கட்டப்பட்டது. இந்த ஆகாப் ராஜாவின் காலத்தில் கொடிய பஞ்சம் தேசம் முழுவதும் உண்டானது. அவர்களின் விளை நிலங்கள் கருகி போனது. கொடிய வெட்டுக்கிளிகள் படைப்படையாக வந்து மீதியாக இருந்த பயிர்களை சேதப்படுத்திவிட்டது. ஜனங்களின் துணிகளிலும் கடலிலும் தவிர வேறொன்றிலும் பச்சை நிறம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இவை அனைத்துமே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால்தான் உண்டானது. ஆனால் பாகாலின் பூசாரிகள் அனைவரும் கதையை வேறு மாதிரி திருப்பினர். கர்மேல் வறண்டு போனதற்கும் பஞ்சம் உண்டானதற்கும் யெகோவா தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பெருகியிருப்பதும் கர்மேலில் யாவே கடவுளின் பலிபீடம் இருப்பதுதான் இவை அனைத்திற்கும் காரணம் என்று ஆகாப் ராஜாவிடம் கூற துவங்கினர். இதனால்தான் விவசாய கடவுளான பாகால் கோபம் கொண்டு தேசத்தில் தனது தங்க ஏரை கொண்டு உழவு செய்ய வரவில்லை என்று ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசபேலிடமும் கூறினர். இதற்கு பரிகாரமாக 3 காரியங்கள் அங்கு கூறப்பட்டது. முதலாவதாக கர்மேலில் இருக்கின்ற யெகோவா தேவனின் பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். இரண்டாவதாக யெகோவா தேவனின் ஊழியர்களாகிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும். மூன்றாவதாக பாகாலுக்கென்று கர்மேலில் நிறைய பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டது. இந்த 3 காரியங்களுமே ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசபேலினால் நிறைவேற்றப்பட்டன. அப்போது கர்மேலில் இருந்த யாவே தேவனின் தேவபீடம் இடிக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் அனைவரும் தேடி தேடி கொல்லப்பட்டனர். தீர்க்கதரிசிகள் பலர் சிதறி ஓடி ஒளிந்து கொண்டனர் என்று 1 ராஜாக்கள் 19:18 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போதுதான் கர்மேலில் புதிய பலிபீடங்கள் பாகாலுக்காக நிறைய கட்டப்பட்டன. பாகாலின் பூசாரிகள் கர்மேலில் நுழைந்தனர். இப்படி அனைத்தும் செய்யப்பட்டதற்கு பின்பாக கூட அந்த தேசத்தில் மழையே வராமல் அடுத்து நடந்த காரியங்கள் அனைத்தும் நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதற்கு பின்பு பாகாலின் பூசாரிகளுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய வல்லமையை நிரூபித்து காண்பிப்பதற்காக எலியா தீர்க்கதரிசி இடிந்து கிடந்த பலிபீடத்தை மீண்டும் கட்டினார் என்று 1 ராஜாக்கள் 18:30 நாம் வாசிக்க முடியும். இப்படியாக எலியா கட்டிய அந்த பலிபீடம் இருந்த இடம் இன்றும் இருக்கின்றது. இன்றைய காலத்தில் இதை அக்கினி பீடம் என்று சொல்கின்றனர். இதன் அருகிலேயே ஒரு கன்னியாஸ்திரிகளின் மடமும் கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு பரி ஏலியஸ் மடம் என்று பெயர். ஏலியஸ் என்றால் வேறு யாரும் அல்ல, நமது எலியா தீர்க்கதரிசிதான். இப்படியாக ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசபேலின் யோசனைப்படி ஏராளமான பாகாலின் பலிபீடங்கள் கர்மேலில் கட்டப்பட்டாலும் அவற்றில் ஒன்று கூட இன்று இல்லவே இல்லை. எல்லாம் மண் மூடி ஆழங்களுக்குள் போய்விட்டது. ஆனால் நமது யாவே தேவனின் தீர்க்கதரிசியாகிய எலியா செப்பனிட்ட தேவனுடைய பீடமோ இன்றளவும் இருக்கின்றது. இந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவின் காலத்திற்கு பின்பாக மீண்டும் இந்த கர்மேல் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு புனித மலையாக காணப்பட்டது. இந்த கர்மேல் மலையை பற்றியும் அதன் சரித்திர நிகழ்வுகள் பற்றியும் அமர்னாவின் குறிப்புகளில் நாம் வாசிக்க முடியும். கர்மேலில் இருக்கும் மலை குகைகளிலும் இடுக்குகளிலும் பல இஸ்ரேலிய புரட்சியாளர்கள் மக்கபேயரின் காலத்திலும் சிறையிருப்பின் காலத்திலும் ஒளிந்து கொண்டிருந்தனர் என்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றது.
அதுபோக கர்மேலின் மேற்கு பகுதியில் இருந்த குகைகளில் சில கற்சாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக எதிரிகளுக்கு மறைவாக ஒளிந்திருந்த யூதர்கள் பயன்படுத்திய வேதாகம சுருள்களும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அற்புதமான அழகும் மனோரம்யமான பிரம்மாண்ட காட்சிகளும் உடைய இந்த மலையாகிய கர்மேல் அந்த காலத்து மக்களை மட்டுமல்ல, இந்த கால மக்களையும் வெகுவாக கவர்ந்திருக்கின்றது. இதுவே கர்மேலின் வரலாறும் இங்கு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் தகவல்களும். அடுத்த வாரம் செவ்வாய் மாலை 5 மணிக்கு வேறொரு வேதாகம நகரத்தை பற்றி பார்ப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வேதாகம நகரங்கள் என்கின்ற தொடரின் போன வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.